ஜோதிட நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனல்ல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, சனி பகவான் வக்ரமாக கூடிய இந்த காரணத்தினால் பாத்தீங்கன்னா இந்த 4 ராசி நேயர்களுக்கு பணக்குவியல் ஏற்படக்கூடிய அற்புதமான வாய்ப்பு நிச்சயமா காத்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய மந்த நிலை மாறி உற்சாகம் இனி துவங்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டமானது இப்ப வந்துடுச்சு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் பாத்தீங்கன்னா ஜோதிட ரீதியாக சொல்லியிருக்க ஒரு முக்கியமான விஷயங்க. ஸோ எந்தெந்த ராசினியர்களுக்கு இந்த மாதிரி ஒரு அதிர்ஷ்டங்கள் இப்ப தேடி வர போகிறது என்பதை நம்ம விரிவாக பார்க்கலாங்க. பொதுவாகவே பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி அப்படின்னு சொல்லும்போது நிறைய பேர் பயப்படுவாங்க. ஏன்னா சனி பயிற்சி நடக்கும்போது வாழ்க்கையில பல்வேறு விதமான பிரச்சனைகள், பல்வேறு விதமான சிக்கல், பல்வேறு விதமான திருப்பங்கள் என நிறைய நடக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா சனி பயிற்சி நடக்கும்போது எந்தவித நல்ல காரியமும் நடக்காது அப்படின்னு நிச்சயமா சொல்லுவாங்க. ஆனா இந்த சனி பகவான் வக்ரமாக கூடிய இந்த காரணத்தினால் கண்டிப்பா இந்த 4 ராசினியர்களுக்கு அது அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்த போகுது அப்படின்னு குறிப்பாகவே சொல்லியிருக்காங்க. ஜூலை 26ஆம் தேதி முதல் டிசம்பர் 10ஆம் தேதி வரை பார்த்தீங்கன்னா சனி பகவான் கும்ப ராசியில வக்ர நிலை பெறுகிறார். பொதுவாகவே சனி கிரகம் வக்ரம் அடையும் போது அதனுடைய இயல்பான வேகத்திலிருந்து மாறுபட்டு செயல்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அதனுடைய மாறுபட்ட செயல்பாடு காரணமாக ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் ஒவ்வொரு விதமான மாற்றங்கள் ஏற்படும். இந்த 137 நாட்களுக்கான பொதுவான வக்கர பயிற்சி பலனை இப்ப நம்ம முழுமையாக பார்க்கலாம். அதாவது சனி பகவானுடைய வக்கர பயிற்சி 137 நாட்கள் தொடர்ந்து இருப்பதாகவும் சொல்லியிருக்காங்க. ஸோ இதனை தொடர்ந்து இந்த 4 ராசினியர்களுக்கு 137 நாட்கள் அதிர்ஷ்டம் தேடி வரப்போகிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட 4 மாதங்களுக்கு உங்களுக்கு நீடிக்குங்க. ஸோ முதலாவதாக சனி வக்ர நிலையில் இருக்கும்போது வழக்கமாக செய்ய வேண்டிய கடமைகளில் தாமதங்கள் ஏற்படும். பழைய சிக்கல்கள் மீண்டும் எழுந்து அதற்கு தீர்வு காணக்கூடிய சூழல் உருவாகும். நேர்மையான உழைப்பிற்கு மட்டுமே உரிய பலன் கிடைக்குங்க. குறுக்கு வழிகளை தவிர்ப்பது முக்கியமாகவே அவசியமா சொல்லியிருக்காங்க. ஸோ சனி பகவானுடைய பேச்சு காரணமாக நீங்க இந்த மாதிரி விஷயத்தை பின்பற்றினும். முதல்ல மேசம் ராசினியர்களுக்கு இந்த வக்ர பயிற்சி எப்படிப்பட்ட ஒரு வக்ர பயிற்சியா இருக்க போகிறது அப்படின்னு கேட்டீங்கன்னா, லாபஸ்தானத்தில் சனி வக்ரம் பெறுவதால் பொருளாதார வரவுகள் உங்களுக்கு சீராக இருந்தாலும் முதலீடுகளில் கூடுதல் கவனம் நீங்க செலுத்தி ஆகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் நண்பர்களுடன் கருத்து வேறுபாடுகள் வந்து நீங்கக்கூடிய வாய்ப்பு மேசராசினியர்களுக்கு நிச்சயமாக இருக்கிறது. ஸோ இந்த வக்ர பயிற்சி உங்களுக்கு மிகுந்த அற்புதத்தை ஏற்படுத்தி கொடுத்திருக்கு அப்படிங்கிறத நிச்சயமா நம்ம தெரிவிக்கலாம். அடுத்ததாக ரிஷபம் ராசினியர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சியினால் பார்க்கும் பொழுது தொழில் ஸ்தானத்தில் வக்ரம் ஏற்படுவதால் பணி இடத்தில் உங்களுக்கு பணி சுமை அதிகரிக்கும். உயர் அதிகாரிகளிடம் பேசும்போது நிதானத்தை கடைபிடிப்பது ரொம்ப முக்கியமாகவே உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக மிதுனம் ராசி நேயர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி காரணமாக பாக்கியஸ்தானத்தில் சனி வக்ரம் அடைவதால் தந்தை வழி சொத்துகளில் இருந்து வந்த இழுபறிகள் இப்ப நீங்கக்கூடிய அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரும். நீண்ட தூர பயணங்களின் போது உடைமைகளில் கவனம் தேவை அப்படின்னு முக்கியமா சொல்லியிருக்காங்க. ஸோ மிதுனம் ராசினியர்கள் இனி வரக்கூடிய நாட்கள் இந்த ஒரு விஷயத்தை தவறாம நீங்க பின்பற்றி வருவது மிகுந்த நல்லதுங்க. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கடகம் ராசினியர்களுக்கு இந்த சனியினுடைய வக்ர பயிற்சி காரணமாக அஷ்டமஸ்தானத்தில் சனி வக்ரம் பெறுவதால் உடல் ஆரோக்கியத்துல இருந்து வந்த மந்த நிலை அனைத்துமே மாறக்கூடிய அற்புதமான சூழல் உங்களுக்கு காத்திருக்கு. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா மறைமுக எதிர்ப்புகள் குறையுங்க. வீண் அலைச்சல் அனைத்துமே தவிர்க்கப்படக்கூடிய அற்புதமான வாய்ப்பு உங்களுக்கு தேடி வரப்போகிறது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா சிம்மம் ராசினியர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி காரணமாக களத்திர ஸ்தானத்தில் வக்ரம் ஏற்படுவதால் கூட்டு வியாபாரத்தில் கூட்டாளிகளுடன் விவாதங்களை தவிர்ப்பது உங்களுக்கு மிகுந்த நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கணவன் மனைவிக்கிடையே விட்டு கொடுத்து செல்வது உங்களுடைய உறவை பலப்படுத்தும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி இக்கட்டான சூழ்நிலையில நீங்க இப்படி நடந்து கொள்ளும்போது குடும்பத்திலும் சரி வெளியிலும் சரி எந்தவித பாதிப்பும் சிம்ம ராசினியர்களுக்கு நிச்சயமாக ஏற்படாது. ஸோ முடிந்த அளவுக்கு இந்த மாதிரி விஷயங்களை இனி வரக்கூடிய நாட்கள் நீங்க பின்பற்றி வருவது மிகுந்த நல்லதாக உங்களுக்கு இருக்குங்க.
அடுத்ததாக பாத்தீங்கன்னா கன்னி ராசினியர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி காரணமாக ருண ரோக சஸ்திரஸ்தானத்தில் சனி வக்ரம் பெறுவதால் பழைய கடன்களை அடைப்பதற்கான வழிகள் உங்களுக்கு பிறக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. உடல் உபாதைகளுக்கு முறையான மருத்துவ ஆலோசனை பெறுவது இந்த நேரத்துல உங்களுக்கு நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ கன்னி ராசினியர்கள் இப்படி செயல்பட்டு பாருங்க. அடுத்ததாக துலாம் ராசினியர்களுக்கு சனி பகவானுடைய வக்ர பயிற்சி காரணமாக பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் வக்ரம் ஏற்படுவதால் பிள்ளைகளின் கல்வி மற்றும் எதிர்காலம் குறித்த கவலைகள் ஏதாவது உங்களுக்கு இருந்தா நீங்க கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. பூர்வீக சொத்து விவகாரங்களில் சுமூக முடிவு இப்ப உங்களுக்கு தேடி வரும். சோ இந்த மாதிரி உங்களுக்கு பாசிட்டிவான நன்மைகள் ஏற்படக்கூடிய சூழல் இருக்கிறது. அடுத்ததாக விருச்சிகம் ராசினியர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி காரணமாக அதிர்ஷ்டமஸ்தானத்தில் சனி வக்ரம் அடைவதால் வீடு மற்றும் வாகன பராமரிப்பு செலவுகள் உங்களுக்கு குறையுங்க. தாயாரின் உடல் ஆரோக்கியத்துல நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு தெரிய வரும். சோ இந்த நேரம் உங்களுக்கு இந்த மாதிரி மாற்றங்கள் உண்டாகலாம். அடுத்ததாக தனுசு ராசினியர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி காரணமாக பூர்வ புண்ணிய ஸ்தான நோக்குடன் தைரிய ஸ்தானத்தில் வக்ரம் பெறுவதால் எடுத்த காரியங்களில் ஆரம்பத்தில் தடைகள் இருந்தாலும் இறுதியில் வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இளைய சகோதரர்களுடன் சுமூகமான உறவு இந்த இக்கட்டான சூழல்ல உங்களுக்கு நீடிக்குங்க. சோ உங்களுக்கு ஒரு அளவிற்கு பாசிட்டிவான நன்மைகள் ஏற்பட்டு இருக்கிறது. அடுத்ததாக மகரம் ராசினியர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி காரணமாக தனஸ்தானத்தில் சனி வக்ரம் பெறுவதால் பொருளாதார ரீதியாக சேமிப்புகள் உயர்வதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு நிறையவே இருக்கிறது. குடும்பத்தில் உள்ளவர்களிடம் பேசும்போது வார்த்தைகளில் நிதானம் முக்கியமா உங்களுக்கு அவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக கும்பம் ராசினியர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி காரணமாக ஜென்மஸ்தானத்தில் சனி வக்ரம் அடைவதால் மனக்குழப்பங்கள் நீங்கி தெளிவு பிறக்குங்க. சோம்பேறித்தனம் மறைந்து சுறுசுறுப்பு உங்களுக்கு அதிகரிக்கும். முக்கிய முடிவுகளை தீர ஆலோசித்து நீங்க எடுப்பது உங்களுக்கு முக்கியமாகவே நல்லது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததாக மீனம் ராசினியர்களுக்கு இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி காரணமாக விரயஸ்தானத்தில் சனி வக்ரம் பெறுவதால் தேவையற்ற வீண் செலவுகள் கட்டுப்படும். ஆன்மீக பயணங்களுக்கான வாய்ப்புகள் அமையும். வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் சுமாரான பலன் உங்களுக்கு தேடி வரப்போகிறது. சோ இந்த சனி பகவானுடைய வக்ர பயிற்சி காரணமாக 12 ராசினியர்களுக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள் நடந்திருக்கு அப்படின்னு தெரிந்திருப்பீங்க. குறிப்பாக 4 ராசினியர்களுக்கு பண ரீதியான மாற்றங்கள் நிறையவே ஏற்படும். அதாவது பண ரீதியா நீங்க மகிழ்ச்சி அளிக்கக்கூடிய ஒரு சூழல் உங்களுக்கு உண்டாகலாம். சோ இன்னைக்கு நம்ம சேனல்ல சனி பகவானுடைய வக்ர பயிற்சி காரணமாக ஒவ்வொரு ராசினியர்களுக்கும் என்ன மாதிரியான மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு அப்படிங்கறத இந்த வீடியோ மூலம் நிச்சயமா நீங்க பார்த்து தெரிந்திருப்பீங்க. மேலும் இது போல ஒரு புதிய தகவலை தெரிந்து கொள்ளணும் அப்படின்னு நினைத்தீங்கன்னா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் மறக்காம பிரஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ.